السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. قال النبي صلى الله عليه وسلم: من استظهر بالقرآن خفف الله عن أبويه العذاب وإن كانا كافرين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தாரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 4ஆம் நாள் நோன்பை வைத்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குர்ஆன் ஓதுபவருக்கான சட்டங்கள். குர்ஆனை ஓதக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்த சட்ட நுணுக்கங்கள். குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மனிதர் ஆரம்பமாக குர்ஆனுடைய மகத்துவத்தை தெரிந்திருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். பொதுவாக எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து செய்கிற போது அந்த செயலிலே நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது. என்ன செய்கிறோம் என்கிற நினைப்பில்லாமல் அவர் சொன்னார் நான் செய்தேன் என்பதை போன்ற செயல்கள் அமைகிற போது ஏனோ தானோ என்று செய்யக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதனால் தொழுகையில் ஒரு உள்ளச்சம் வேண்டுமானால், தொழுகையில் ஒரு ஓர்மை வேண்டுமானால், முதலில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்பு நிற்கிறோம் என்கிற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கிறீர்கள் அல்லது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்கிற ரீதியில் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதே போல குர்ஆனை ஓத வேண்டுமானால் முதலிலே குர்ஆனுடைய மகத்துவத்தை தெரிய வேண்டும், குர்ஆனுடைய மதிப்பை உணர வேண்டும். அப்படி உணர்ந்து ஓதுகிற போதுதான் அந்த ஓதுதலிலே ஒரு உயிரோட்டம் இருக்கும், அந்த ஓதுதலிலே ஒரு எஃபெக்ட் இருக்கும். பொதுவாக மரியாதை என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிற ஒரு காலம் இருந்தது. கணவனுடைய பெயரை கூட சொல்வதற்கு பெண்கள் வெட்கப்படுவார்கள். அதை ஒரு பெரிய கஷ்டமாக நினைப்பார்கள். அவங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது அவருடைய புள்ள பேரை சொல்லி அவங்க அத்தான்னு சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. கணவனை பார்த்து ஒரு மனைவி என்னடா சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்டாதான் கணவனே சந்தோஷப்படுறார். வாடா போடா என்று பேசுவதை விரும்புகிறார் கணவர். ஆக மரியாதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கப்பட்டு விட்ட காலம் இது. மரியாதைக்கெல்லாம் இங்க பெரிய இடம் இருப்பதாக தெரியவில்லை. சாதாரணமாகவே ஏதாவது ஒரு விஷயங்களை, ஒரு சட்டத்திட்டங்களை சொல்கிற போது கூட, ஆமா நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன் தானே, உங்களுக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரியாதா என்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் அதிகம் இருக்கிறதே தவிர இது சரியா இல்லையா என்று உணர்ந்து பார்க்கிற நிலையோ
அல்லது மற்ற மதிப்புகளோ மிக மிக குறைந்து விட்ட ஒரு காலம். குர்ஆன் எது? குர்ஆன் எப்படிப்பட்டது? சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தில் 41வது திருவசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகல் லிமா மஅக்கும் வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹ் வலா தஷ்தரு பிஆயாத்தி ஸமனன் கலீலா வஇய்யாய ஃபத்தகூன். முந்திய வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த வேதத்தை நான் இறக்கி வைத்தேன். அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேதம் குர்ஆன். மட்டுமல்ல, குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. குர்ஆனை நாம் ஓதுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் என்பது பொருள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறோமானால் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரஹ்மானான ரஹீமான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல் என அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் அதை சொல்கிறோம். அல்லாஹ் சொன்ன வார்த்தை அது. மாலிகி யௌமித்தீன் என்பது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் என்பது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தையை திரும்ப நாம் ஓதுகிறோம், திரும்ப நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான், அல்லாஹ் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறான் என்பது போன்ற நினைப்பு நம்முடைய உள்ளத்தில் பதிகிற போது அதன் மீது உண்டான மரியாதைகள் அதிகரிக்கும். இந்த மரியாதையை கெடுக்கிற சில நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதனுடைய விளைவாக எதன் மீதும் மதிப்பில்லாத ஒரு நிலையை சமுதாயம் என்று அடைந்திருக்கிறது. ஆரம்பத்தில் பெரியவர்களை மதிக்க தேவையில்லை, இமாம்களை மதிக்க தேவையில்லை, அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான், நமக்கு இருக்கிற அறிவு தானே அவங்களுக்கும் இருந்துச்சு, அவங்களால் இதையெல்லாம் யோசிக்க முடிந்தது என்றால் நம்மால் முடியாதா என்றெல்லாம் பேச ஆரம்பித்தவர்கள் தான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் நம்முடைய சிறுவர்கள் மீது அன்பு செலுத்தவில்லையோ, நம்முடைய பெரியவர்களை யார் மதிக்கவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. தெளிவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களுடைய மதிப்பை பற்றி இந்த அளவு சொல்லி இருக்கிற நிலையில் கூட அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எல்லாரும் ஒண்ணுதான் எந்த அளவுக்கு என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவர்களை சாடி, பிறகு இமாம்களை சாடி, பிறகு சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் கண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானிலேயே மரணித்து பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வினால் இவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்கிற பெருமைக்குரிய சஹாபாக்கள் கூட அந்த உமரும் இந்த உமரும் ஒன்றுதான். என் பேரும் உமர் தான், அவர் பேரும் உமர் தான், என்ன எனக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம்? அவருக்கு இருந்த 2 கண்ணு தான் எனக்கும் இருக்கு, அவருக்கு இருந்த 2 காது தான் எனக்கும் இருக்கு, அவருக்கு இருந்த மூளை தான் எனக்கும் இருக்கு, என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுவிட்டீர்கள்? எனவே சஹாபாக்கள் அவங்களாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அது ஒத்திருந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை ஆனால் தூக்கி எறிய வேண்டும். யார் சொன்னா நமக்கு என்ன என்பதை போன்று சஹாபாக்கள் மீதும் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபி என்று சொன்னாலே ஒரு மதிப்பிருந்த நிலை மாறி சஹாபி என்று சொன்னால் சாதாரணமாக அவரும் ஒரு மனிதர் என்கிற நிலைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாக கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதே கை வைத்து குர்ஆனில் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். நபியை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஆயத் 110வது ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான் நபியை பார்த்து, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான் என்று நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆனிலேயே ஆதாரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் தான், மற்ற எந்த சிறப்பம்சமும் கிடையாது. அவர்களை பெரிய அப்படின்னா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரும் நம்மை போன்றவர் தான் என்று சொல்லப்பட்டதானால் அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவார், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நானும் உங்களை போன்ற மனிதர் தான், எனக்கு வஹி வருகிறது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கு வஹி வராது. வஹி வருவதாக இருந்தால் அவர் புனிதமான மனிதராக இருக்க வேண்டும், புனிதம் பெற்ற மனிதராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய வம்சாவளியிலேயே தவறுகள் நடக்காத ஒருவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாதாரண அவர் மட்டும் தவறு செய்வதல்ல, அவருடைய தந்தை அவருடைய தாய் பரிசுத்தமானவர்களுடைய குடும்பத்தில் இருந்தே தன்னுடைய நுபுவத்தை கொடுப்பதற்கு ஒரு பரிசுத்தமான நபரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
சாதாரணமாக நம்மை போன்றவர்கள் அல்ல. அதனால் தானோ என்னவோ அல்லாஹ்வே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கேயும் பெயர் கூறி அழைக்காமல் யா அய்யுஹன் நபியு, நபியே நபியே என்று அழைக்கிற அல்லாஹ் ஒரே ஒரு இடத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் ஃபத்ஹ் 48வது சூராவின் 29வது ஆயத்திலே முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்வதை போல முஹம்மத் சாதாரண மனிதர் அல்ல, முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்புகள் குறைக்கப்படுகிற வேலைகள் அதிகம் செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவர்கள் மதிப்பு தூக்கி எறியப்பட்டது, இமாம்களுடைய மதிப்பு தூக்கி எறியப்பட்டது, சஹாபாக்களுடைய மதிப்பு தூக்கி எறியப்பட்டது. கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த மதிப்பையும் அவரும் நம்மை போன்றவர்தான் என்கிற சாதாரண வார்த்தைகளினால் அதுவும் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் நமக்கு பெரிய வருத்தம், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தலையாட்டுகிற ஒரு கூட்டம் பிறகு இருக்கிறதே, பின்னால் இருக்கிறதே என்கிற ஏக்கமும் வருத்தமும் தான். கொஞ்சம் கொஞ்சமாக கை வைத்தவர்கள் கடைசியிலே குர்ஆனையும் விட்டு வைக்கவில்லை, குர்ஆனிலேயும் கை வைத்தார்கள். குர்ஆனை பொறுத்தவரை அல் குர்ஆனு கலாமுல்லாஹ், எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சொல், அல்லாஹ்வுடைய பேச்சு. குர்ஆன் என்பது அல்லாஹ் நம்மிடத்தில் நேரடியாக உரையாற்றிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதனுடைய ஒரு அடுத்த நிலைதான் குர்ஆன் என்கிற அளவுக்கு சொல்லப்பட்டது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு அல்லாஹ்விடத்தில் பேசுவதானால் நாம் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ்விடத்தில் பேச போகும்போது ஒரு மரியாதை வேண்டாமா? ஒரு முதலமைச்சரை சந்திக்க போறார் ஒருத்தர், சாதாரணமா வீட்டுல எவ்வளவு பேர் வர்றாங்க போறாங்க, சந்திக்கத்தான் செய்யறோம். பெரிய அந்த அளவுக்குலாம் நம்ம வரல, சாதாரணமா இருப்போம். சில டைம்ல பனியன் போட்டிருப்போம், சில டைம் பனியன் போடாம கூட இருப்போம், சில டைம் துண்டை புத்தி இருப்போம். எப்படி இருந்தாலும் வர்றவங்க வாங்க எங்கன்னு கேட்டுருவோம். ஆனால் ஒரு முதல்வர் வருகிறார் வீட்டுக்கு, ஒரு பிரதமர் வருகிறார் வீட்டுக்கு என்றால் அது மாதிரி சட்டை போடாம பனியன் போடாம துண்டு போடாம அவரை நின்று வரவேற்க முடிகிறதா? அவருக்குண்டான மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அவருக்குண்டான மரியாதையோடு அவரை உபசரிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ்வே இறங்கி வருகிறான் நம்முடன் பேசுவதற்கு என்கிற நிலை வருகிற போது, அல்லாஹ் வருகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகிற போது அவனிடத்திலே ஒழுக்கம் இல்லாமல் சுத்தம் இல்லாமல் எப்படியும் இருக்கலாம் என்கிற வாதம் எப்படி சரியாகும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறார் தௌராத்தை கொடுப்பதற்காக வேண்டி. 20வது சூரா சூரத்து தாஹாவுடைய 11 மற்றும் 12வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபலம்மா அத்தாஹா நூதிய யா மூசா இன்னி அன ரப்புக ஃபஹ்லஅன் அலைக இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார், வாங்க தௌராத் தர்றேன், என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற வாங்க பார்க்கலாம் என்று அல்லாஹ் அழைக்கிறார். அழைத்த பிறகு ஒரு நூர், ஒரு பிரகாசம் தெரிகிறது, அந்த பிரகாசம் அழைக்கிறது இவர்களை. ஃபலம்மா அத்தாஹா நூதிய யா மூசா, மூசாவே இன்னி அன ரப்புக், நான் தான் உங்களுடைய இறைவன் வந்திருக்கிறேன். உன்னுடைய செருப்பை கலட்டி விட்டு உள்ளே வா. குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வை பார்க்க வருகிற போது, அல்லாஹ்வை சந்திக்க வருகிற போது, அல்லாஹ்விடத்தில் பேச வருகிற போது அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கலட்டி எறிந்து விட்டு வா. ஏனென்றால் செருப்பு என்பது அசுத்தமானது, அதில் அசுத்தங்கள் இருக்கலாம். எனவே அந்த அசுத்தத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பது முறையல்ல, அசுத்தத்தோடு அல்லாஹ்விடத்தில் உரையாடுவது முறையல்ல. எனவே அந்த அசுத்தத்தை களைந்து விட்டு சுத்தமானவனாக உள்ளே வா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டளையிடுவதை சூரத்து தாஹாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தொழுகை இருக்கிறது, தொழுகிறோம். தொழுகைக்கு முன்பாக ஏன் வுது செஞ்சுட்டு போய் தொழுகணும்? வுது செய்யறதுக்கும் தொழுகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏன் வுது செய்யணும்? வுது செய்யாமல் தொழுதா அதே அல்லாஹ் அக்பர் இல்லையா? அதே ருக்கு இல்லையா? அதே சஜிதாக்கள் இல்லையா? எல்லாமே இருக்கத்தானே செய்கிறது. வுது செய்து விட்டுத்தான் தொழுகணும் என்பதற்கு என்ன காரணம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு பாக்கியமும் என்னுடைய உம்மத்தவர்களாகிய இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற மகா ஆவல் கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு வேண்டுமானால் அந்த நபியின் மீது பிரியமில்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அந்த நபிக்கு நம் மீது ஒவ்வொரு நொடியும் பிரியம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு செகண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் மீதும் சரி, சொல்லாதவர்கள் மீதும் சரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மழை பொழிகிறார்கள்.
அதனால்தான் யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய அற்புதமான ஒரு பாக்கியம் மேராஜ் என்கிற பாக்கியம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. மேராஜுக்கு சென்றார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள், அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள். அதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளவில்லை. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது என்று பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பெற்று வருகிறார்கள். யா அல்லாஹ், இதே மேராஜினுடைய நிலை என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையை கொடுத்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். தொழுகை என்பது முஃமின்களுடைய மேராஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மேராஜுக்கு போனார்களோ, அல்லாஹ்வை தரிசித்தார்களோ, பார்த்தார்களோ, அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்களோ, அதே போன்ற ஒரு நிலை ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் முஃமினுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வை சந்திக்க போகிற நாம், அல்லாஹ்விடத்தில் உரையாட போகிற நாம் சுத்தத்துடன் தான் போக வேண்டும். எனவே தொழுகைக்கு முன்பு wudu செய்வதற்கு இதுவும் ஒரு காரணம். அல்லாஹ்விடத்தில் உரையாட போகிற நாம் எந்த விதத்திலேயும் அசுத்தமானவர்களாக இருக்கக்கூடாது, சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு wudu செய்யப்படுகிறது. தொழுகையில் ஏற்படுகிற அந்த உரையாடல் ஏன்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், தெரிந்த சம்பவம், எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் பதியப்பட்டிருக்கிறது, எல்லா வரலாற்று குறிப்புகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் என்று சொல்லப்படும் அளவுக்கு அவர்களுடைய காவியம் நிறைந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொய்துவிட வேண்டும் என்பதற்காக நஊது பில்லாஹ் மின்ஹா வாளை உருவிக் கொண்டு வந்தவர்தான். எதிரிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நுஐம் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடையிலே சந்திக்கிறார். எங்க போறீங்க வாளை உருவிக் கொண்டு என்று கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய நோக்கத்தை சொல்கிறார்கள். அப்போது நுஐம் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் முஹம்மது அவர்களை கொலை செய்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிமுடைய கோத்திரத்தை விட்டும் ஜுஹ்ராவுடைய கோத்திரத்தை விட்டும் தப்பிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஹாஷிம் கோத்திரம். நீ அவங்கள கொலை செஞ்சுட்டா உங்களை சும்மா விட்டுருவாங்களா? அந்த கூட்டம்லாம் திரும்ப உன்னை பாடப்படுத்திடாதா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆனாலும் இன்னைக்கு அவரை விடுற மாதிரி இல்ல. அப்ப நுஐம் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படியா? அப்படியானால் ஒன்று செய், முதல்ல உன் தங்கச்சி வீட்டுக்கு போ, உன் தங்கச்சி வீட்டுல போய் பாரு, உன் தங்கச்சியும் உன்னுடைய மச்சானும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அதை போய் முதல்ல திருத்து, அப்புறம் முஹம்மதை கொலை செய்வதை பற்றி யோசிக்கலாம், நஊது பில்லாஹ் என்று நுஐம் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் சொல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னும் கோபம் அதிகமாகி தன்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு வருகிறார்கள். உள்ளே குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டுகிறது. இதே சூரத்து தாஹா, எந்த ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்னை சந்திக்க வர வேண்டுமானால் நீ சுத்தத்தோடு வா என்று சொல்கிறானோ, இதே சூரத்து தாஹாவை ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரிக்கும் மச்சானுக்கும் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார். உமருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கோபக்காரரு, முன்பின் யோசிக்க மாட்டாரு, வந்தவுடனே டாம் டூம் உடனே அடியில இறங்கிடுவாரு, அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாரு என்பதனால் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ளே கோபத்தோடு வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார், என்ன சத்தம் கேட்டுச்சு? என்ன சத்தம்? உமருடைய சகோதரி ஆயிடுச்சு. இந்த வீரத்தில் கொஞ்ச வீரம் உமருடைய சகோதரியிடத்திலேயும் இருக்கத்தானே வேண்டும். எனவே தைரியமாக சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே, ஆமாம் உண்மைதான், நாங்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், குர்ஆனுடைய வசனங்களை தான் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம், முழு குர்ஆன் அல்ல, வெறும் சூரத்து தாஹாவுடைய ஒரே ஒரு பேப்பர், இப்படித்தான் வருகிறது ஹதீஸில். முழு குர்ஆன் அப்போது ஒன்று சேர்க்கப்படவில்லை, வெறும் தாஹாவுடைய ஒரே ஒரு பேப்பர் மட்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா சகோதரருடைய கையில் இருக்கிறது, நாங்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தான் ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்று சகோதரி சொல்ல, கோபம் அதிகரித்து மச்சானை அடிக்கிறாரு, சகோதரியும் அடிக்கிறாரு. அடிச்ச பிறகு என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகாது இல்லையா? சகோதரியுடைய தலையில் இருந்து ரத்தம் வடிவதை பார்த்து மனம் மாறி போய் உமர் ரலியல்லாஹு தஆலா, சரிம்மா என்ன தவறா நடந்துச்சு, நம்ம கோபத்தில் அடிச்சிட்டேன், என்னம்மா ஓதிட்டு இருந்தீங்க? நீ சால்வ் ஆயிட்டார். என்ன ஓதிட்டு இருந்தீங்க? ஒரு நல்ல அழகான வசனங்கள் மாதிரி தெரிஞ்சது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சகோதரி சொல்கிறார், நீங்கள் அசுத்தமானவர், நீர் அசுத்தமான நிலையில் இதை தொடுவதற்கு தகுதி இல்லை, எனவே குளித்து விட்டு வாரும், பிறகு தொழலாம். எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் வரலாற்று குறிப்புகளிலேயும் இடம்பெற்றிருக்கிற வார்த்தை இது. நீங்கள் அசுத்தமானவர், அசுத்தத்தோடு இதை தொட முடியாது, எனவே குளித்து விட்டு வாரும் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குளித்து விட்டு வந்து பிறகு சூரத்து தாஹாவுடைய 14 ஆயத்துகளை ஓதுகிறார்கள்.
இறுதி ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசிய இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, நான் தான் உங்களுடைய அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பேசினானோ அந்த வார்த்தையோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 14 வசனங்களையும் படித்து பொருள் உணர்ந்து அப்போதே என்னை உடனடியாக முஹம்மது அவர்களிடத்தில் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி முழு குர்ஆன் அல்ல, குர்ஆனுடைய ஒரு பேப்பர், குர்ஆனுடைய எழுத்துக்கள் மட்டும் அடங்கிய ஒரு பேப்பர். அந்த பேப்பரை உமர் அவர்கள் கேட்கிற போது, அதுவும் இஸ்லாத்திற்கு வர ஆர்வப்பட்டு கேட்கிற போது சகோதரி சொல்கிறார், நீங்கள் அசுத்தமானவர், சுத்தமாகிவிட்டு தான் பேப்பரை தொட வேண்டும். இருக்கிறதா இல்லையா? சம்பவமா இல்லையா? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் சமீப காலமாக தேவையே இல்லை, ஒதுவெல்லாம் எதுக்கு, குர்ஆனும் சாதாரண ஒரு புத்தகம் தானே. குர்ஆன் என்ன, ஒரு புக்கு, சாதாரண புக்ஸ் மாதிரி அதுவும் ஒரு புக்கு. ஒவ்வொருவருடைய பார்வையும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். அன்போடு பார்க்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அன்பாகவே தெரிகிறது, அதிகாரத்தோடு பார்ப்பவர்களுக்கு எல்லாம் அதிகாரமாகவே தெரிகிறது. எதிர்பார்வையோடு மோசமான பார்வையோடு பார்ப்பவர்களுக்கு எல்லாம் மோசமாகவே படுகிறது என்பதை போல இதுவும் ஒரு சாதாரண புத்தகமாகவே பட்டிருக்கிறது. குர்ஆன் சாதாரண புத்தகம் என்று ஒதுக்கிவிட முடியுமா? அல்லாஹ்வுடைய பேச்சல், அல்லாஹ்வுடைய பேச்சும் ராணியிலே எழுதுகிற ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தும் ஒன்றா? குமுதத்தில் உள்ள ஒரு கட்டுரையும் ஒன்னா, தினமணியில் வருகிற ஒரு கட்டுரையும் ஒன்னா? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இவைகள் எல்லாம் எங்காவது ஓரிடத்திலாவது ஒத்து போக முடியுமா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது இவைகளுக்கு மதிப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை அடங்கிய அந்த கிதாபை, அந்த கலாமுல்லாவை இதுவும் ஒரு சாதாரண புத்தகம் என்று சொல்வதற்கு நாக்கூசாதா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை உள்ளத்தில் பதித்திருக்கிற ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு குர்ஆனை பார்த்து மற்ற மதத்தவர்கள் கூட, மாற்று மதத்தவர்கள் கூட மதிக்கிற ஒரு குர்ஆனை, எனக்கு தலைவலி என்றால் குர்ஆனை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டால் தலைவலி கூட தீர்ந்துவிடும் என்று நம்புகிற மாற்று மதத்தவனுக்கு மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்ன ஒருவன் குர்ஆனை பார்த்து இது ஒரு சாதாரண புத்தகம் என்று சொல்வதற்கு நாக்கூசக்கூடாது? இப்படி ஒவ்வொன்றாக மரியாதை குறைக்கப்பட்டு குர்ஆனுடைய மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறிக்கப்பட்டு இன்று எந்த கண்டிஷனும் இல்லை குர்ஆனை தொடுவதற்கு. ஹைலுகாரி, மாதத்தீட்டு போய் கொண்டிருப்பவள் குர்ஆனை ஓதலாம், தப்பில்லை. பிரசவ தீட்டிலே இருக்கக்கூடியவள் குர்ஆனை ஓதலாம், தப்பில்லை என்கிற ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். மண்ணடியிலே இருக்கிற ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தை சார்ந்த இடங்களிலே, அந்த பள்ளிக்கூடத்திலே வேலை செய்கிற பெண் ஆசிரியைகள் குர்ஆனை இந்த சந்தர்ப்பங்களிலேயும் கற்றுக் கொடுக்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள். எல்லா இமாம்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், குர்ஆனை ஒது இல்லாமல் தொடக்கூடாது, குர்ஆனை அசுத்தமான நிலையில் தொடக்கூடாது என்பது இமாம்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய ஒட்டுமொத்த சமுதாயம் ஏற்றுக்கொண்ட ஒன்று. எங்காவது ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு சஹாபி அல்லது ஏதாவது ஒரு இமாம் குர்ஆனை அசுத்தமான நிலையில் தொடலாம் என்பதை காட்ட முடிகிறதா? யாராவது சொல்லி இருக்கிறார்களா? ஆனால் மிக மோசமான நிலையிலே இன்று நாம் வந்து நிற்கிறோம். சூரத்துல் வாக்கியா 56வது சூராவிலே 77 இருந்து 79வது ஆயத்து வரை அல்லாஹ் சொல்வார், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். இது கண்ணியமான ஒரு குர்ஆன், கண்ணியமான ஒரு வேதம். ஃபீ கிதாபின் மக்னூன், இது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற ஏட்டிலே இருக்கிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இதை சுத்தமானவர்களை தவிர வேற எவரும் தொடமாட்டார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டு. இதுல சில முஃபஸ்ஸிரீன்கள் லா யமஸ்ஸுஹு இதை என்பதற்கு குர்ஆனை என்கிற அர்த்தம் வைக்காம லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இலே இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை சுத்தமானவர்களை தவிர வேற எவரும் தொடமாட்டார்கள், சுத்தமானவர்கள் என்கிற இடத்தில் மலக்குமார்கள் என்கிற அர்த்தத்தை கொடுத்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்கிற அந்த குர்ஆனை எல்லாரும் பார்க்க முடியாது, மலக்குமார்கள் மட்டும் பார்ப்பாங்க என்கிற அர்த்தம் கொடுக்கப்படுவது வாஸ்தவம் தான். ஆனால்
வேறு சில தஃசீரிலே முஃபஸ்ஸிரீன்கள், வேறு சில ஃபுகஹாக்கள் லா யமஸ்ஸுஹு அதை தொடமாட்டார் என்றால் குர்ஆனை தொடமாட்டார்கள். இல்லல் முத்தஹ்ஹரூன் சுத்தமானவர்கள் என்றால் சிறு தொடக்கிலிருந்தும் பெருந்தொடக்கிலிருந்தும் நீங்கிய சுத்தமானவர்களை தவிர, சுத்தமான மனிதர்களை தவிர வேற வெறும் தொடமாட்டார். குர்ஆனை தொடுவதானால் சுத்தம் வேண்டும் என்கிற நிலை என்கிற அர்த்தம் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆக இப்படி அர்த்தம் சொல்வதற்கு ஆள் இருக்கிறது. வெறும் இமாம்கள் அல்ல, சஹாபாக்களும் இருக்கிறார்கள். சஹாபாக்களும் இந்த அர்த்தம் வைத்திருக்கிறார்கள். முஅத்தா இப்னு மாலிக்கிலே ஒரு ஹதீஸ் ஒன்று பதியப்பட்டிருக்கும். அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிருன் என்றே பதியப்பட்டிருக்கிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்கிற இடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தஃப்சீரை முஅத்தா மாலிக் இமாம் அவர்கள் முஅத்தாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். லா யமஸ்ஸுல் குர்ஆன தெளிவாகவே குர்ஆனை தொடமாட்டார்கள். இல்ல தஹூர் இல்லா தாஹிருன் சுத்தமானவர்களை தவிர, பரிசுத்தவான்களை தவிர, ஒது செய்தவர்களை தவிர, குளித்தவர்களை தவிர வேற வெறும் குர்ஆனை தொடக்கூடாது என்கிற தெளிவான நிலை அங்கே இருக்கிறது. இவர்கள் சொல்கிற ஒரே காரணம் குர்ஆனை ஹைலுகாரி நிபாஸ்காரி எல்லாம் தொடலாம் என்று சொல்வதற்கு காரணம், ஏங்க அந்த சமயத்துல போய் அவங்க குர்ஆனில் இருந்து நல்ல கருத்துக்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாம போகுது. ஒரு வாரம் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதவிடாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஒரு வார காலங்கள் அந்த பெண்ணால என்ன செய்ய முடியலையா? குர்ஆனை தொட முடியல, குர்ஆனை ஓத முடியல, குர்ஆனுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்க முடியல. இது எவ்வளவு பெரிய கை செய்தோம். நமக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனை ஒரு வார காலங்கள் தொடாமே இருக்கலாமா? ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனா எழுத கதையில் எத்தனையோ பெண்களுடைய குர்ஆன்கள் அத்தா பாசமாக வாங்கி தந்த குர்ஆன், மக்மல் துணியெல்லாம் போட்டு ரொம்ப ஜோடிச்சு ஜோடனையாக கொடுக்கப்பட்ட குர்ஆன் இன்னும் திறக்கப்படாமலேயே பீரோவுக்கு மேல் இருக்கத்தான் செய்கிறது. நல்ல காலத்துல தொடர்றதுக்கே ஆள் இல்லை. இந்த நாட்களிலாவது இந்த நாளில் தொடணும், தொடக்கூடாது. இன்னொரு காரணமும் சொல்லப்படுவது உண்டு. இதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவலீனி அல் ஹமரத மினல் மஸ்ஜிதி ஃபகுல்து இன்னி ஹாயிதுன் ஃபகால இன்ன ஹைலத்திக்கி லைஸத் ஃபீ யதிக்கி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா அவங்களை பார்த்து, ஏமா அந்த முஸல்லா எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. தொழுகக்கூடிய முஸல்லா எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஹைலா இருக்கேன், மாதவிடாயா இருக்கேன், அந்த தொழுகிற விரிப்பு போய் நான் எப்படி எடுக்கிறது அப்படியே ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா திரும்ப கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் ஹைல் உன்னுடைய மாதவிடாய் உன் கையில இல்லம்மா, எடுத்துட்டு வா, தப்பில்லை. நீ இதை தொட்ட உடனே ரத்தம் வந்து ஒட்டிக்கு போகுது. அதுல யாராச்சும் முஸல்லாவை உணவோட தொழுன்னு சொல்லியிருக்கிறோமா? இதை ஆதாரமாக காட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, உன் கையில என்ன இல்லை, அசுத்தம் இல்லைன்னு. கையில தானே வச்சு குர்ஆன் ஓதுறாங்க, ஓதிட்டு போட்டுமே. கையில அசுத்தம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்களே என்ற வாதமும் உனக்கு சிரிப்பு வரல. இதை கேட்டாலே சிரிப்பு வரல. ஒரு முஸல்லாவை தூக்குறதுக்கும் ஒரு குர்ஆனை தூக்குறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு முஸல்லாவும் குர்ஆனும் ஒண்ணா? ரெண்டும் ஒரே தராதரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களா? அப்படி பார்க்க போனால் தொழுகை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் மாதவிடாய் சமயத்துல? அந்த காலத்துல இப்படி கூட காரணம் சொல்லலாம். அதாவது இது சரியில்லை, காரணம் சொல்லலாம், இப்படி கூட சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் தீர 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 ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. மொத்தமா விட்டா ஸ்டாக் காலி ஆயிடுன்றதுனால இப்படியும் ஒரு பேச்சு வரும். எப்படி தெரியுமா? அந்த காலத்துல அரபு நாட்டுல பெண்கள்னா ரொம்ப ரத்த ஓட்டம்னா ரொம்ப ஜாஸ்தி உள்ளவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள்ல ஹதீஸ்கள்ல பாக்குறோம், அதிகமான சஹாபிகள் ரத்தம் குத்தி வாங்குவாங்க. அதாவது ரத்தத்தை வெளியேற்றுவாங்க, ஓவர் ஆயிடும் ரத்தம். இப்ப நமக்கு ரத்தம் பத்த மாட்டேங்குது, ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் பெண்களுக்கும் அப்படித்தான் இருந்தது. பெண்களும் ரத்தம் குத்தி வாங்கினாங்க. அப்ப அவங்களுக்கு மாதவிடாய் போன்ற காலங்கள்ல மிக அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கும், கட்டுப்படுத்த முடியாத ரத்தப்போக்கு இருக்கும். அதனால அந்த காலத்துல தொழ முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் தொழ வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம பொம்பளைங்களுக்கு தான் ரத்தமே இல்லையே. மாதவிடாயில ரத்தம் போகுதுங்கிறது ஒரு சொட்டோ 2 சொட்டோ ஒரு சில தொட்டுகள் தான் போகுது. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல அதை தாங்கக்கூடிய, அதை மறைக்கக்கூடிய எவ்வளவு சாதனங்கள் வந்துடுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அந்த நாட்கள் என்பது மோசமான நாட்களோ தவிர வேண்டிய நாட்களோ இல்லை என்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் போல அவர்களால் நடமாட முடிகிறது, ஓட முடிகிறது, ஆட முடிகிறது, எல்லாத்தையும் செய்ய முடியுது. அதனால ரசூலுல்லாஹ் ஹைலுகாரி எல்லாம் தொழு வேணாம் அப்படின்னு சொன்னது அந்த காலத்துக்கு தான். இந்த காலத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழுவலாம். ஏன்னா அந்த காலத்துல போய் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ஏன் படைக்கப்பட்டான்?
மனுஷனை அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டித்தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால என்ன செய்யணும்? அந்த ஒரு வார காலங்கள் அல்லாஹ்வை வணங்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய குற்றம், வணங்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டு மறுபடியும் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது? அந்த அவர்களை தொழு. ஏன் குர்ஆன் மட்டும் ஓதுற? குர்ஆனே ஓதலான்னு சொன்ன பின்னாடி தொழுவுறதுல மட்டும் என்ன தப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அதை கேட்டுக்கொண்டு தலையாட்டுகிற நம் சகோதரர்கள் இருக்கிறார்களே என்பதுதான் வேதனையான காரியம். பிறகு ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கிறோம். இன்னொரு ஆதாரம் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ அரசர்களுக்கு லெட்டர் எழுதினாங்க, கடிதங்கள் எழுதினாங்க. நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு கடிதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறாங்க. அந்த அழைப்பு கடிதங்கள்ல குர்ஆனுடைய ஆயத்துகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து எழுதுவாங்க. பாருங்க, குர்ஆன் அல்லாஹ்வே இப்படி சொல்றான், நான் ஒருவன் தான், என்னை தவிர வேறு வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை என்று சொல்கிறான் என்று அந்த குர்ஆனுடைய ஆயத்தையே எழுதுவார்கள் அப்படியே. எனவே இப்படி குர்ஆன் சொல்லுகிறது, எனவே நீங்கள் இஸ்லாத்துக்கு நுழையுங்கள், நீங்கள் சாந்தி பெறுவீர்கள், நீங்கள் சமாதானம் பெறுவீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அரசர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. வாஸ்தவம் தான், உண்மைதான். கேட்கிற கேள்வி என்னன்னா, அவங்களாம் காஃபிர் தானே, அவெல்லாம் சுத்தம் இல்லாம தானே இருக்கிறான். ஆமா, அப்ப அவன் வந்து அந்த பேப்பரை தொடறானா இல்லையா? தொடறான். அதுல குர்ஆன் ஆயத்து இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்வே குர்ஆன் ஆயத்தை எழுதி தொட வச்சிருக்காங்களே, ரசூலுல்லாஹ்வே குர்ஆனுடைய ஆயத்தை எழுதி தொட வச்சிருக்காங்களே. குர்ஆன் அல்ல அதுக்கு பேரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எழுதி அனுப்புனாங்க அரசர்களுக்கு? சொல்லுங்க, வாய் திறந்து. கடிதம் தானே எழுதி அனுப்புனாங்க, குர்ஆன் எழுதி அனுப்பலையே. கடிதத்தில் குர்ஆனுடைய வசனம் இருந்தது. குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம் இருப்பதின் காரணத்தினால் அந்த ஒட்டுமொத்த கடிதத்துக்கும் குர்ஆன் சொல்ல மாட்டோம், அத கடிதம்னு தான் சொல்லுவோம். கடிதத்திலே ஒரே ஒரு இடத்தில் குர்ஆனுடைய வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் பிடித்தது குர்ஆனை அல்ல, கடிதத்தை. அதனால்தான் இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஆதாரமாக வைத்துத்தான் இமாம்கள் இதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு குர்ஆனிலே சாதாரணமாக தர்ஜுமாக்கள் இருக்கிறது. தர்ஜுமாக்களை பொறுத்தவரை குர்ஆனுடைய ஆயத்தை விட அந்நிய மொழியாகிய தமிழோ உருதோ என்னவோ அந்நிய மொழிகள் அதிகம் இருக்கிறது. ஆயத்து கம்மியா இருக்கு, ஆயத்தினுடைய எழுத்துக்கள் கம்மியா இருக்கு, ஆனா அந்நிய மொழி அதிகமாக இருக்கிறது என்கிற போது குர்ஆனுடைய ஆயத்துகளை விட, அதனுடைய எண்ணிக்கைகளை விட, அதனுடைய எழுத்துக்களை விட அந்நிய மொழியினுடைய எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் அதற்கு பெயர் குர்ஆன் அல்ல. அதை ஒது இல்லாமல் தொடுவது தப்பல்ல, குற்றம் அல்ல. ஒதுவோடத்தான் தொடணும் அல்ல, அதையும் அல்ஹம்துலில்லாஹ் எப்படித்தான் தொட முயற்சி பண்ணணும், ஒதுவோட தொடத்தான் முயற்சி பண்ணணும். ஒருவேளை ஒது இல்லாமல் அதை தொட்டாலும் குற்றம் அல்ல, தப்பல்ல. ஏன்னா குர்ஆன் மட்டுமல்ல, அதுல குர்ஆனுடைய எழுத்துக்களை விட மற்றவைகளுடைய எழுத்துக்கள் அதிலே அதிகமாக இருக்கிறது. எனவே அதை ஒது இல்லாமல் தொடலாம் என்கிற சட்டத்தை இமாம்கள் சொல்லித்தான் தந்திருக்கிறார்கள், சொல்லாமல் இல்லை. இப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது கண்டிப்பாக நிச்சயமாக குர்ஆன் என்பது சாதாரண புத்தகம் என்று ஒதுக்கிவிட முடியாதது. குர்ஆனை ஒரு சாதாரண ஒரு புக்கு என்று சொல்லக்கூடாது, சொல்வதற்கு நாக்கூச வேண்டும். அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அதனால்தான் இதுவரைக்கும் அதிலே திருத்தங்களை கொண்டு வர முடியவில்லை. அது ஒரு சாதாரணமாக புத்தகமாக இருந்திருந்தால் அதில் எத்தனையோ தவறுகள் நிச்சயமாக வரும். ஒவ்வொரு மாத இதழ்களையும் பாருங்க, மறு மாதம் வரும்போது தனியா ஒரு பக்கத்துல ஒரு கட்டம் கட்டி திருத்தி வாசிக்க அப்படின்னு போட்டு, போன வாரத்துல இந்த எழுத்து மாறி போச்சு, இந்த நம்பர் மாறி போச்சு, இப்ப இப்படி எல்லாம் நீங்க திருத்தி வாசிங்க என்று எழுதுறான். சாதாரண புத்தகமாக இருந்தால் தவறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதனால் தான் அதிலே தவறுகளும் இல்லை, தப்பும் இல்லை, யாராலும் எந்த தவறையும் அதிலே கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. எனவே குர்ஆன் சாதாரண புத்தகம் அல்ல. ஒரு யதார்த்தமான நிகழ்வு, நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இதெல்லாம் அதிகமாக நூலகங்கள், பதிப்பகங்கள் நிறைந்த ஒரு இடம். புது டெல்லியில் அஸஹுல் மத்தாலிஅ என்று சொல்லக்கூடிய ஒரு பதிப்பகம் இருக்கிறது. அந்த பதிப்பகத்தில் இருந்துதான் தப்சீர், மாணவர்கள் அரபி மதரசாக்கள் ஓதக்கூடிய தப்சீர், குர்ஆன், மிஷ்காத், ஹதீஸுடைய கிரந்தங்கள், இது எல்லாமே அங்கிருந்து தான் அச்சடிக்கப்பட்டு வருது. இதை நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா நவல் கிஷோர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரர். எந்த பதிப்பகத்தில் நடத்துறாரு? ஹதீஸ் கிதாபுகள், தப்சீர் கிதாபுகள், இஸ்லாமிய கருத்துக்கள் அடங்கிய கிதாபுகள் எல்லாத்தையும் உருதுவில் தரக்கூடிய, அரபியில் தரக்கூடிய பதிப்பகத்தை நடத்துவர் நவல் கிஷோர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரர். இவர் இறந்து போகிறார். டெல்லியில் இருக்கு இந்த குத்துப்கானா. இன்னைக்கும் இந்த குத்துப்கானாவில் இருந்து புத்தகங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, சாதாரணமாக பார்க்கலாம்.
சந்தேகமா இருந்தா இப்ப கூட பஷாரத்துக்கோ திரியமுக்கோ போய் அந்த அரபி கிதாபுகளை வாங்கி பாருங்க. அங்க பிரிண்டட்ஸ்ங்கிற இடத்துல அசகுல் மத்தாலி எழுதப்பட்டிருக்கு. இன்னும் அங்க இருந்து கிதாபுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நவல் கிஷோர் இறந்து போனார், செத்து போயிட்டார். செத்து போன பிறகு அவர்களுடைய பாணியில் அவரை கொண்டு போய் தகன மேடையில கொண்டு போய் வச்சு எரிமூட்டினாங்க, தீ வச்சு கொளுத்துறாங்க. எவ்வளவு தீ வச்சு கொளுத்தியும் அந்த உடல் கருகவே இல்லை. ரொம்ப பிரபல்யமாக அந்த சமயத்தில் பேசப்பட்ட எல்லா மீடியாக்களிலேயும் வந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. அந்த உடல் கரியவே இல்லை, எரியவே இல்லை. வேற வழியே இல்லாம உடலை எடுத்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் என்று அலசி பார்த்தாங்க. அப்போ ஒரு செய்தி கிடைச்சது அவங்களுக்கு. நவல் கிஷோர் ஏற்பாடு செய்திருந்த அந்த பதிப்பகத்துல வேலை செய்தவர்கள் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள். அங்க இருந்த எல்லோரும், எல்லா வேலையாட்களும் முஸ்லிம்கள். அந்த கிதாபுகளை பிரிண்ட் பண்ணுவதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பெரும்பெரும் ஆலிம் பெருந்தகைகள். அவர்களுக்கு சரியான ஊதியங்கள் கொடுத்து அவர்களை தான் வச்சிருந்தார். ஒரு கண்டிஷன், மிக முக்கியமான ஒரு கண்டிஷனை நவல் கிஷோர் செய்திருந்தாராம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பதிப்பகத்தில் வேலை செய்யற எல்லோரும் எப்போதும் ஒதுவோடத்தான் இருக்கணும், ஒது இல்லாம இருக்கக்கூடாது. இது ஒரு வேத வரிகள், இது ஒரு வேத வரிகளுக்கு ஈடான புத்தகங்கள். இந்த புத்தகங்களை சுத்தமில்லாமல் அசுத்தத்தோடு தொடுவதை நான் விரும்பவில்லை. எனவே சுத்தத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் கட்டளையிட்டார். இவரும் சுத்தமாக இருந்தார். அவருடைய பாஷையில ஒது செய்யல என்றாலும் கூட அவருடைய பாஷையை எப்படி சுத்தமாக இருக்க வேண்டுமோ அப்படி அவரும் சுத்தமாக இருந்தார். எல்லோருக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற வசியத்தை, என்கிற கட்டளையை அவர் செய்திருந்தார். அப்படித்தான் அந்த பதிப்பகம் இயங்கி இருக்கிறது என்கிற விஷயத்தை எழுதுகிறார்கள். நினைத்து பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த காரணத்துக்காக வேண்டி நவல் கிஷோரை நிச்சயம் முஸ்லிமாகவே மரணித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் முஸ்லிமாக மரணித்திருக்கலாம். அதனால்தான் நரக நெருப்பல்ல, உலக நெருப்பு கூட அவரை தீண்ட முடிவதில்லை. ஒழுவோடு இறைவனுடைய வார்த்தையை மதிக்கிற ஒரு மனிதனுக்கு, சுத்தத்தோடு இறைவனுடைய வார்த்தைகளை தொடுகிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி மறுமையில் நரக நெருப்பு அல்ல, இம்மையில் இருக்கிற நெருப்பு கூட அவனை தீண்ட முடியாத நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யதார்த்த உலகுக்கு, நம்முடைய உலகுக்கு உணர்த்தி காட்டுகிறார் என்பதை இங்கே நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நான் கேட்பதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று சொல்வதை விட, எவ்வளவோ பிட் நோட்டீஸ்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. 5 நேரத்தில் தொடுங்க, தொடாமல் இருக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்பவர்கள் கொஞ்சமாவது குர்ஆன் ஓதாம இருக்காதீங்க, ஓதாம இருந்தா முசீபத்து, அதை ஓதுங்கள் என்று ஒரு நோட்டீஸ், தொழாம இருக்காதீங்க தொழுங்கள் என்று சொல்லி ஒரு நோட்டீஸ். தயவு செய்து இனம் காணுங்கள். யார் எப்படி என்பதை தயவு செய்து இனம் காணுங்கள். எல்லோரும் சொல்வதையும் சரி சரி என்று தலையாட்டி கொண்டிருக்கிற தலையாட்டி பொம்மைகளாக இனியும் நாம் இருக்கக்கூடாது. யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதனுடைய உள்கருத்துக்களை உணர வேண்டும். எவ்வளவோ நிகழ்வுகள் குர்ஆனின் மீது இதனை ஆதாரங்களாக வைத்துத்தான் நம்முடைய இமாம்கள் ஒரு சில ஒழுக்க முறைகளை குர்ஆனுக்காக நமக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள். நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்வார், குர்ஆனை நீங்க ஓத ஆரம்பித்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று துவங்கி ஆரம்பிங்க. ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று துவங்குங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இரண்டையும் ஓதிட்டு ஆரம்பிங்க. இடையில பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுதா, பேசிட்டு திரும்ப குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதணும். பிஸ்மில்லா சொன்னா பரவாயில்ல, சொல்லலன்னாலும் பரவாயில்ல. ஆனா நம்மள்ட்ட என்ன பழக்கம் இருக்கும்னா, திரும்ப எடுத்து பிஸ்மில்லா மட்டும் சொல்லுவோம், அவுது சொல்ல மாட்டோம். அவுது தான் சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா என்ன சொல்லணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி தான் மறுபடியும் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கணும். யாரிடமாவது பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா, குர்ஆன் ஓதிட்டு இருக்கோம், ஒருத்தர் பேச வந்துட்டார், குர்ஆனை மூடி வச்சுட்டு அவரோட பேச ஆரம்பிக்கணும். குர்ஆனை திறந்து வச்ச நிலையிலேயே அவரிடத்திலேயும் பேசக்கூடாது. இது அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டு இன்னொரு இடத்திலே உரையாடுவதை போல் இருக்கிறது. அது நமக்கே பிடிக்காது. எனவே குர்ஆனை மூடி வச்சுட்டு அடுத்தவரிடத்தில் பேச முயற்சி பண்ணணும். குர்ஆனை விட உயரமான இடத்தில் நாம் அமரக்கூடாது. குர்ஆன் தான் நமக்கு மேல இருக்கிறதே தவிர நாம் குர்ஆனுக்கு மேல இருக்கோம். குர்ஆன் அங்க இருக்குது, நான் இங்க உட்காரக்கூடாது. குர்ஆன் நம்மை விட அதிகமான உயரத்தில், மறைவான இடத்தில் குர்ஆன் இருக்கு, நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், பரவாயில்ல, தப்பில்லை. மறைந்த இடத்தில் குர்ஆன் இருக்கும் போது, உயர்வான இடத்தில் நாம் இருக்கும் போது பிரச்சனை இல்லை. முதுகுக்கு பின்னால் குர்ஆனை வைப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு மேல வேற எந்த பொருளையும் வைக்க கூடாது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சாதாரணமா நம்ம மன்சில் அதெல்லாம் இருக்கும், அந்த மன்சில் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அதை கூட என்ன செய்யக்கூடாது, குர்ஆனுக்கு மேல வைக்க கூடாது. அதை கீழே வச்சு குர்ஆனத்தை மேல வைக்கணும். குர்ஆனுக்கு மேல இன்னொரு குர்ஆன் வைக்கலாம், தப்பில்லை.
குர்ஆனுக்கு மேல குர்ஆன் அல்லாத வேறு எந்த புத்தகத்தையும் எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. அது அதனுடைய குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்துக்கு மாற்றமான ஒரு செயல். குர்ஆனை எடுக்கும் போது வலது கையால் தான் எடுக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நற்செயலை ஆரம்பித்தாலும் வலது கையினால் தான் ஆரம்பிப்பார்கள். குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய நற்செயல். அதை விட ஒரு நல்ல செயல் வேற எதுவுமே இல்லை. அல்லாஹ்வோடு பேச போகிற ஒரு தருணம் அது, அல்லாஹ்வோடு இணைப்பு கிடைக்க போகிற ஒரு தருணம் அது. எனவே குர்ஆனுக்கு கொடுக்கிற கண்ணியம் அதை வலது கையினால் எடுத்து பழக வேண்டுமே தவிர இடது கையால் எடுக்கிறது, இடது கையால் வைக்கிறது, சாதாரணமாக புத்தகங்களை போல கீழே வீசிக்கொண்டு நடப்பது, இதுவெல்லாம் குர்ஆனுக்கு நாம் செய்யக்கூடிய இழுக்காக அமையும், கண்ணியமாக அமையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய மகத்துவத்தை முழுமையாக உணர்ந்து அதன்படி நடந்து அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கையும் அவனுடைய அருளையும் பெறக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன்.